ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இன்றைக்கி முருங்கைக்காய் மசால் எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு எங்கள் தோட்டத்தில் இருக்க முருங்கை மரத்துலேருந்து காய் நான் பறித்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். நிறையா காய் இருக்குது. நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காய் பறித்து நம்ம மசால் நிறையா பண்ண போகிறோம். அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துர்லாங்கிறதுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் நிறையா காய் இன்றைக்கி பறித்து எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எல்லாமே நல்லா அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா இதெல்லாம் முற்றி வேஸ்ட் ஆகிடும். முற்றி போயிடுச்சுன்னா அதை நமக்கு சமைக்க முடியாது. அதனால் இப்போ ஒரே டைமில் நிறையா காய் ஒரே ஸ்டேஜில் இருக்குது, கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை நம்ம பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். நான் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நிறையா காய் எல்லாம் அடித்து விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ காய் கிடச்சிருக்குன்னு. இதையெல்லாம் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம எப்படி சமைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இதில் எப்படி முருங்கைக்காய் முத்திடுச்சுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிஞ்சு காயாக இருந்தால் இப்படி முறுக்குனா நடுவில் பிளந்துட்டு வராது. ஆனால் இதுவே முத்தின காயாக இருந்துச்சுன்னா லைட்டாக முறுக்கும் போதே நல்லா அந்த மாதிரி பிளந்துட்டு போயிடும். பாருங்கள், பிஞ்சு காய் நமக்கு பிளந்துட்டு வராது. இப்போ நல்லா காயெல்லாம் நம்ம கழுவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குக்கரில் தான் வச்சு விசில் போடாமல் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கட் பண்ண காயோட உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாய் பொடி, என்ன காரத்துக்காக தனி மிளகாய் பொடி போட்டு அப்புறம் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அதிகம் விடக்கூடாது, தண்ணி கம்மியாகவே விட்டுக்கலாம். தனி மிளகாய் பொடி, உப்பு இதெல்லாம் காயோடு சேர்ந்து வேகும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலுக்கு தாளிக்கும் போது நம்ம மசாலில் மிளகாய் பொடி போடுவோம். இருந்தாலும் இது காயில் நல்லா வெந்திருக்கும். காயோடு நல்லா கலந்ததுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி போட்டு இதோட நம்ம வீட்டு மிளகாய் பொடி தான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நான். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ வேக வச்சுருக்க அந்த முருங்கைக்காயை நம்ம எடுத்து இப்படியே ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இது பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு அதிகம், ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. மீதி தண்ணியை வடித்து எடுத்துடுங்க. கொஞ்சமாக அதில் தண்ணி இருக்கிற அளவுக்கு இதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டோம்னா, தேங்காய் நான் அது ட்ரையாக நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா நம்ம பரட்டி விட்டால் நமக்கு மசால் ரெடி ஆகிடும்.
பாருங்கள் கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு பரட்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அந்த கிரேவி வந்து திக்காகிடும். நமக்கு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு வந்து மருந்தோ உரமோ பூச்சிக்கொல்லியோ எதுவுமே இல்லாமல் விளையக்கூடிய காய், ரொம்ப நல்லது. சீசனில் அப்பப்போ அந்த மாதிரி சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.